ஒரு மனம், அன்பு. அன்பு, இந்த ஒரு மனம்தான் இன்று நமக்கு அவசியம். பிரியமானவர்களே, நமக்கு வேற்றுமை வேண்டாம், பகை வேண்டாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவளை பார்த்து நீ என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று வெறுப்பு வேண்டாம். இதனால் எண்ணத்தை நாம் வாரிக்கொண்டோம். எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துவிடப் போகிறோம்? வெறுத்து 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 மற்றவர்கள் தீங்கு செய்ய நினைத்து நினைத்து தீங்கு செய்து எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிடப் போகிறோம்? ஒரு நாள் போய்தான் ஆக வேண்டும். அது என்றைக்கு வருமோ யாரும் அறிய மாட்டார்கள். இளமையா இருப்பதினால் எனக்கு மரணம் வராது என்று எண்ணி விடாதிருக்க. ஒரு வழி இல்லை. எந்த நேரம் கண்ணை மூடுவோமோ அது அவனுக்கு தான் தெரியும், நம்மை அனுப்பினவனுக்குத்தான் தெரியும். வேண்டாம், நாம் அன்பு கூறுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவோம். இன்றைக்கு நாம் அன்பு கூறப் போகிறோம். எங்கு போய் இந்த மனதுருக்கத்தை நாம் தேடுவோம்? எங்கு போய் இந்த அன்பை தேடுவோம்? நமக்கு தர வல்லவர் மனதுருக்கம் நிறைந்த நம் விண்ணுலக தந்தை தான். வேதத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 86:15 பாருங்கள், 103:8 பாருங்கள், 111:4 பாருங்கள், 116:5 பாருங்கள், 145:8 பாருங்கள். தேவன் இரக்கமும் மன உருக்கமுமானவர். தன்னை தேடி வருகிறவர்களுக்கு தன்னுடைய இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் கொடுக்கிறார் இலவசமாக. சங்கீதம் 112:4 சொல்கிறது, செம்மையானவன் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்தவனாயிருக்கிறார். தேவனிடம் இருக்கும் அதே மனதுருக்கம் நம்முடைய உள்ளத்தில் பாய்கிறது. அன்பும் அப்படித்தான். 1 யோவான் 4:8-16 வசனங்களை பாருங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எனினும் 1 யோவான் 3:16 இந்த அன்பை விளக்குகிறது பாருங்கள். நன்றாய் வாசிக்க கேட்போமா? 1 யோவான் 3:16 அது என்ன சொல்கிறது? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். தேவாதி தேவன், காணக்கூடாத அதரிசனமான தேவன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், வெளிப்படுத்தின விசேஷம் 4:3 படி பதும ரகத்திற்கும் வச்சிரக்கல்லுக்கும் ஒப்பாக காணப்படும் அழகிய தோற்றமுடைய தேவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்தாரா? 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது போல